இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ற எல்லாமே வெறும் தியரி தான். இது எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. ஸோ இதை வெறும் கண்டென்ட்டாக மட்டும் பாருங்க. ஜீசஸ்க்கும் பக்கத்தில் இருக்க ஃபாலோவருக்கும் நடுவில் ஏன் அவ்வளோ பெரிய கேப்? நிறைய தியரிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு கேப் கிடையாது, அது ஒரு ஆல்பபெட் லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எம் அப்படின்னு சொல்றாங்க. எம் ஃபார் மேரி மேண்டலின், அவங்க தான் பக்கத்துல இருக்க அந்த ஃபாலோவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஜீசஸோட ட்ரெஸ் கலர் ரெட் வித் ப்ளூ, அப்புறம் மேரி மேண்டலினோட ட்ரெஸ் கலர் ப்ளூ வித் ரெட்டாகவும் கொடுத்துருப்பாரு. ஸோ இதை பத்தி இதுக்கு மேலே நான் டீகோட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தியரி போகலாம். நீங்க எல்லாரும் ஒரு ஸ்டோரி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீசஸ் கைது பண்ற அன்னைக்கு கூட இருந்த சீடர்கள்ல ஒருத்தவர் கத்தியை எடுத்து கைது பண்ண காவலாளியோட காதை வெட்டிடுவாரு அப்படின்னு. அதனாலதான் கத்தியை ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி டாவின்சி வரைஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்து ஜூதாஸ் கையில இருந்த காசு பை. இன்னொரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கு. யூதாஸ் வெறும் 30 வெள்ளி காசுக்காக தான் ஜீசஸை காட்டி கொடுத்தாரு அப்படின்னு. ஸோ இது மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, காசை வாங்கிட்டு வந்த அன்னைக்கு தான் ஜீசஸோட உட்காந்து கடைசி விருந்து சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அன்சால்வ்டு சீக்ரெட்ஸ் வந்து இந்த பெயிண்டிங்ல சீக்ரெட்டாகவே இருக்கு. ஸோ இதுக்கு மேலே இதை டீகோட் பண்ணால் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிடும். ஸோ இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டூ ஃபாலோ, கீப் வாட்சிங்.